முருங்கைத்தலை உடைச்சிக்கலாம். இப்படி ஒரு மரம் வச்சுக்கோங்க வீட்டுக்கிட்ட. நாம் வேணுங்கிற போது குழம்புக்கு போட்டுக்கலாம். வேணும் வேண்டாங்கிற அளவு காய் பிடிக்கும். முருங்கை மரத்தில் எப்பவுமே இருக்குது. உண்டுனா இல்லைனாலும் ஒரு காய் 2 காய்னாலும் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. முருங்கைக்கீரை போது வாங்க போகலாம். வா முருங்கைத்தலையை சுத்தம் பண்ணி அலாசி எடுத்துக்கலாம். அங்கே இத்தனை வேண்டாங்க போ. முருங்கைத்தலையை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல தலையை பொரிச்சு எடுத்துக்கலாம். வெயில் காலத்துக்கு தலை பிடிச்சே இருக்கு. முக்கால்வாசி காத்தால நேரம் கிழிச்சுட்டுக்கிறீங்க, சாயந்தரம் நேரம் தோசை விடுறீங்க. என்ன குழம்பு பண்ணுறது, என்ன சட்னி ஆட்டலாம்னு யோசனை பண்ணுறீங்க. 2 தேங்காய் போட்டு தடாப்படான்னு தேங்காய் சட்னி அரைச்சி பண்ணுறீங்க. அதை விட இந்த மாதிரி பண்ணுனா அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்ல பிள்ளை குட்டி விரும்பியும் சாப்பிடும். இதில் இரும்பு சக்தி அதிகம். உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு நல்ல மூளை வளர்ச்சி வரும். 6 நாள் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. அண்ணே ஒரு நாள் கடலக்காய் தோழி. சரியா செஞ்சு ஓட. அட நாம்புன்னு அடுப்பத்தை வச்சா காற்றுக்கு அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். அந்த அதை குச்சை இங்கே தள்ள ஒரு பிடிச்சி பிடி கடலக்கொட்டை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வச்சா காற்று வந்துடுது. மணக்கணும், கடலக்கொட்டை வெடிக்கணும். இந்த கத்தி நீ எடுத்துக்க. இந்த அளவு வறுபட்டா போதும். எடுத்துக்கலாம். எடுக்கணே எடு எடுத்துக்கொட்டு. அதான் என்ன 3 பூணும். ஒரு பூணு கடலைப்பருப்பு, 1 பூணு உளுந்தம் பருப்பு. பொங்குது. பச்சை மிளகாய் 4. பச்சை மிளகாய் வெடிக்கங்கன்னு தொலைவு. சரி கையில் எடு. சட்டியை எடுக்க கையில் எடு. கையில் எடுத்துக்க.
முருங்கைத்தலை போட்டுக்கலாம். நல்ல வதக்கு. சரியாயா? நல்ல முருங்கைத்தலை வெடிக்குது பாரு. நல்லா கருவாக பொன்னாரமாக வறுத்துக்கணும். தலை பாரு என்ன மாதிரி வெடிக்குது பாரு எண்ணெயிலேயே. நல்லா தலை முருங்கைத்தலை பொரிஞ்சு போச்சு. நல்லா வெடிக்கிற சத்தம் அடைஞ்சிருச்சு. இந்த மாதிரி புளி போட்டுக்கலாம். வறுத்து வச்ச கடலக்கொட்டை ஒரு பிடிச்சி புளி. ஒரு நெல்லிக்காய் சோட்டு புளி சுத்தம் பண்ணி போட்டுக்கலாம். போதுமான உப்பு. ரெண்டு பூனை போட்டுக்கடலை. நல்லா வணங்கி போச்சு. இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. கொட்டி ஆட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து ஆட்டிக்கலாம். நல்லா நெவுன்னு ஆட்டிக்கலாம். காட்டு பாரு எப்படி மணக்குதுன்னு பாரு. கண்ணே அடுப்பத்தை இதுக்கு வலிக்கிறது குண்டா கொண்டுட்டு வா. நல்லா மண்டிக்கிடுச்சு. வலிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மஞ்சள் போகுது. வலிச்சு எடுத்துக்கலாம். கடலை கழுவி இதில் வச்சுக்கலாம். முருங்கைத்தலையில் கொஞ்சமான கூட சத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சட்னி ஆட்டியாச்சு. சட்னி ஆட்டி மேலே வச்சுக்கலாம். கடலைன்னா ஒரு பூணு. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு பூணு கடுகு. உருவி வச்ச கருவேப்பிலை இருந்தாலும் ஒரு கொத்து. 2 வரமிளகாய். ஊற்றிக்கலாம். கண்ணே இட்லி வெந்துக்கிட்டு சாமியா. சரி வேச்சு எடுத்துட்டா. வெந்திருந்தா எடுத்து கட்டிட்டா. இட்லி நல்லா வந்துக்கிடுச்சு. இப்படி இந்த அளவு வடிக்கணும் இட்லி. கடை எடுத்துக்கோட்டு. சரிம்மா. அப்படியே எடுத்துக்கோ. இப்படி இந்த
முருங்கைக்கீரை சட்னி ரெடி, வாங்க சாப்பிட்லாம். சோத்துக்கு சட்னி செய்கிறது அது வேறு விதம், இட்லிக்கு இந்த மாதிரி தான் செய்யணும். இதாயா இந்தாங்கண்ணே. சரியா என்னடா குருசாமி உட்காரு. என்ன செஞ்ச உனக்கு? சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க. இட்லிக்கு முருங்கைக்கீரை சட்னி சூப்பராக இருக்குதாயா? நல்லா இருக்குதா? சரி. இட்லிக்கு முருங்கைக்கீரை சட்னி சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? சரி. உட்கார் உட்கார். நான் சாப்பிட்றேன், நீங்களும் தானே சாப்பிட்லாம். அப்படி பருத்தி போட்டுக்குது பாரு இட்லி. நான் சாப்பிட்றேன், நீங்களும் தாங்க சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை சட்னிக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்குது. 3 இட்லி திங்கிறைய 5 இட்லி சாப்பிட்லாம். 5 இட்லி திங்கிறைய 7 8 சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்குது. முருங்கைக்கீரையை இட்லிக்கு இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க. சூப்பராக இருக்குதா? சரி. அவ்வளோ அற்புதமாக இருக்குது முருங்கைக்கீரை சட்னி. சும்மா வீட்டுக்கிட்ட வருவேன், குச்சி நட்டுக்கிட்டே போகுது, நம்ம வேணுங்கிற போது பொரிச்சிக்கலாம். அங்கே இங்கே அலைய வேண்டியதில்லை. முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஒரு நல்லது இருக்குது. இதை பயன்படுத்திக்கங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க.